ஏதாவது ஒரு குறைய சரி பண்ணணும்னா, எந்த ஒரு வேலையையும் இன்னும் நல்லா செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த வேலையை முழு மனசோட செய்யப்பாரு. மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நீ எந்த ஒரு வேலையையும் செய்யாத. யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது. முதல்ல அந்த வேலையை செஞ்சதும் உனக்கு வர ஆனந்தமும் சந்தோஷமும் திருப்தியும் அதுதான் எப்பவுமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் நீ மத்தவங்களுடைய சந்தோஷத்தை யோசிக்க முடியும். உன் சந்தோஷத்தோட பிரதிபலிப்பு அவங்க கிட்ட இருந்து எதிர்படும். சில பேர் உன்னுடைய வேலையை வெறுக்கவும் செய்யலாம். சில பேர் யோசனை சொல்லலாம். மனசை திறந்து வை. நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் சரிசமமான கண்ணோட்டத்தோட பார்க்க முயற்சி பண்ண. இன்னைக்கும் பயிற்சி பண்றத விட்டுறாத. பயிற்சியின் முடிவுதான் வெற்றியாகும். தவறுகளை பார்த்து பயப்படாத. தவறுகள் தான் நமக்கு சரி எதுங்கிறத காட்டும். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் நம்மோட தன்னம்பிக்கை நமக்குள்ள இருக்குங்கிறத மறந்துடாத. அந்த கடவுள் உனக்கு திறமையை கொடுத்திருக்காரு. அந்த திறமையை என்னைக்கும் மதிக்கணும். நீங்க சொல்றது சரிதாங்க. நான் மத்தவங்களோட எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். ஆனா இனி அப்படி இல்லை. இனி நான் பயிற்சி எடுப்பேன். நல்ல வேலையா உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நீங்க என்ன நல்வழிப்படுத்திட்டீங்க. நான் நல்வழிப்படுத்தல, சரியான வழியை காட்டிருக்கேன். அதுல போய் மாறுறது உன் கையில இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த ராமன் உன்னை காக்கட்டும்.